துணை நிற்பவர். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். ஏசாயா 41:13. பாபிலோனிய அடிமைத்தன வாழ்வில் மனம் கசந்து போன இஸ்ரேலருக்கு ஆண்டவர் கொடுத்த உறுதிமொழி, உனக்கு துணை நிற்கின்றேன் என்ற சொற்றொடர். இஸ்ரவேலை தம் மக்களாக தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர்களை முற்றிலுமாக கைவிட மாட்டார், அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்ற உண்மையை உரைக்கின்றன. மேலும் இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர் என்ற சொற்றொடர் இதனை உறுதிப்படுத்துகின்றது. மீட்பர் என்ற சொல் எபிரேய மொழியில் ஹோயல் என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பு ஆகும். இந்த சொல் நெருங்கிய இரத்த உறவை காட்டும் சொல்லாகும். இந்த உறவால் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது மற்றவர் உதவி செய்ய வேண்டிய கடமையையும் உள்ளடக்கியது இந்த சொல். இறைவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்து சீனாய் மலையில் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்வதன் வழியாக இந்த உறவை இஸ்ரவேல் மக்களுடன் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏசாயா 41:13 முதல் 17 வரை வரும் பகுதியில் வார்த்தைகளும் இறையவர் இந்த உறவுக்கு ஏற்ப தம்முடைய கடமையை செய்வார் என்பதை குறிப்பிடுகின்றன. இஸ்ரவேலர் வாழ்வில் துணை நின்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்த இறையவர் நம் வாழ்வின் பாடுகளிலும் இன்னல்களிலும் துன்பங்களிலும் துணை நிற்பார். நம்மை ஆற்றல் படுத்தி அவைகளிலிருந்து விடுவித்து அமைதியையும் மகிழ்வையும் தந்து வழி நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு அமைதியும் மகிழ்வும் நிறைந்த நாளாக அமையட்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.